அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக். அல்லாஹுடைய கிருபையால் இவ்வளோ நேரம் நம் ஃபாஸ் ஜிக்ர் செஞ்சோம். மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹூ, வெளியே வரும்போது அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ். இந்த திக்ரு ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நஃபஸ் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஜம்ம ப்ளூரல் அன்ஃபாஸ், மூச்சுகள். மூச்சுகளை அல்லாஹுடைய திக்ரில் கழிக்குதல். பாஸ் ஃபார்சி வருது, கழிக்குதல். அல்லாஹுடைய திக்ரில் கழிக்குது. பாஸ் அன்ஃபாஸ். அது பா, இது ஃபா. பாஸ் அன்ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி ஹோஷ் பர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சிலே கவனம் வைக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதை டெய்லி காலையில் 1 மணி நேரம் பயிற்சி எடுக்கணும். எடுத்துட்டா அதோடு முடிக்கிறது இல்லை. அந்த பயிற்சி எதுக்காக வேண்டி அதை தொடர்ந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் அந்த முயற்சி, அந்த பயிற்சி இருக்கணும். இப்போ நீங்கள் காலையில் பயான் கேட்டுருக்குறீங்க, உங்கள் சிந்தனை முழுசும் ஃபாஸில் இருக்கணும். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ். அதுலேயே எல்லா மூச்சுக்களும் கழிவதற்கு முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். இந்த ஃபாஸ் ஜிக்ர் தான் இந்த தரீகத்தில் ஆணிவேர். இதன் மூலம்தான் ஒருவன் தரீகத்தில் மேலே வர முடியும். வேறு எதன் மூலம் வர முடியாது. இதுதான் ஆணிவேர். மற்றதெல்லாம் சல்லி வேர்னு சொல்லுவாங்க. அசலில் வேறு ஒன்று ஆணி வேர்னு ஒன்று சொல்லுவாங்க. மற்றெல்லாம் சல்லி வேர்னு ஒன்று இருக்கும். சல்லின்னு பக்கத்தில் உள்ள வேர். மற்றெல்லாம் கிளைகள் தான். இதுதான் அசல் ரூட்டு. அல்லாஹு அல்லா ஜிக்ர். இந்த திக்ர் தான் 24 மணி நேரமும் நம்ம கல்பில் ஓடிக்கிட்டே இருக்கும், இடைவிடாது. அது எப்படி நடக்குமா? பயிற்சி எடுத்தால் நடக்கும். தூக்கத்துலேயும் ஓடும், மயக்கத்துலேயும் ஓடும். எங்கள் ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி நாயகம் ஜி மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போதும் உள்ளேருந்து அல்லாஹு அல்லான்னு சத்தம் வருது. இன்னும் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தாராம் ஒரு தடவை. அல்லாஹு அல்லான்னு சத்தம் வந்துச்சான் உள்ள. ஏங்க இப்படி அல்லாஹு அல்லான்னு சத்தம் வருது? அது உங்களுக்கு கராமத்து. அவங்களுக்கு டப்புன்னு சத்தம் வரும்ல, அது அல்லாஹு அல்லான்னு கேட்குது. டாக்டர் வந்து அல்லாஹு அல்லா சத்தம் உள்ளேருந்து வருதுங்க. இது அதிசயம் இல்லை. இது சூஃபியாக்களுக்கு அது ஜாயிஸ் தான். அது கராமத்துல் அவுலியாய் ஹக்குன் சுன்னு ஜமாத்துடைய கொள்கை. கூட அந்த பீர்பே சொன்னாங்க, எஜமானுக்கு அந்த இசிஜி எடுப்பாங்களே, அந்த மானிட்டர் பார்த்தேன், இப்படி கூட வரும்ல கண்டினியூ, அது அல்லாஹ் அல்லா மாதிரியே இருந்துச்சுன்றார். வாய்ப்பும் இருக்குது, அல்லது இவருடைய சிந்தனையில் அப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி தான் இருந்துச்சுன்றார். அப்போ 24 மணி நேரமும் அந்த சிந்தனையிலே இருக்காங்க அவங்க. அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா. எந்த சிந்தனையில் மனிதன் மரணிக்கிறானோ அதே சிந்தனையில் தான் மீண்டும் எழுவான். நைட்டு படுக்கும்போது அல்லாஹு அல்லா ஜிக்ரிலே கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டீங்க. எந்திரிச்சோன்னா திக்ர் வரும். எந்திரிச்ச உடனே போகாமல் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அல்லாஹ் மீண்டும் ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் பண்ணி வண்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். அல்லாஹ் 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 அல்லாஹ்
இப்போ பயான் காது தானே கேட்குது, கல்பு என்ன செய்யுது? மூச்சு ஓடித்தானே இருக்குது. இல்லை மூச்சு நிப்பாட்டிடலாமா ஒரு பயான் கேட்குற வரைக்கும்? அப்படி இல்லையா, மூச்சு ஓடித்தானே இருக்குது. அல்லாஹ் இல்லாலே ஓடணும். ஹஸரத் ஃபரீதுத்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாழ்க்கை வரலாறு தான் ஓடிட்டுருக்கு. எஜமான் அவர்களுடைய அவங்க வரலாறில் எழுதுகிறாங்க, நம்முடைய ஷேக் நம்ம எஜமா முரீத் தானே, ஃபரீதுநாத்துடைய முரீத் தான் நம்ம, அவங்களோட வழி வந்தவங்க தான் நம்ம. அவங்க எழுதுகிறாங்க, அவர்கள் ஷேக் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே பார்க்க போயிருந்தாங்க. பெரியவர்கள் மகான்கள் போய் தேடி போய் அவங்கள்ட்ட அருள் பெறுவது அந்த காலத்து பழக்கம். அங்கே ஷேக் அவுஹதுத்தீன் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருந்தார்கள். இன்னும் நிறைய ஷேகுமார்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஷேக் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தீனுடைய அசல், தரீகத்துடைய அசல், மார்க்கத்துடைய அசல் இவ்வளோ உலகத்தில் உள்ள அந்த இல்மு தீனுடைய அசல் எல்லாத்துடைய மூலம் என்னவென்றால் இத்ராக்கே மஅய்யத்தே இலாஹியா, தன்னோடு அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ளுதல். இத்ராக்கே இதுதான் அசலுத்தீன். நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் தான் என்ன? இத்ராக்கே மஅய்யத்தே இலாஹியானா என்ன? அல்லாஹ் தன்னோடு இருப்பதை 24 மணி நேரமும் அனுபவிக்குதல், உணருதல், இத்ராக் பெற்றுக்கொள்ளுதல். இதுதான் அசலுத்தீன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பாதி பேர் தூங்குறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இத்ராக்கே மஅய்யத்தே இலாஹியா. இந்த செய்திகள் நான் சொன்ன பின்னாடி போய் குறித்து வச்சுக்கணும், பேனா பென்சில் வச்சு. நீங்கள் என்ன டெஸ்க் போட்டுருங்க, ஆளுக்கு ஒரு நோட்டை கொடுத்து உட்கார வச்சிடலாமா? எல்லாத்தையும் டெஸ்க் போட வச்சிடலாமா? இல்லை ஆளுக்கு பேப்பரில் குறிப்பெடுக்கணும் எல்லாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாடு முடிந்த பின்னாடி இதில் உள்ள முக்கிய விஷயங்களை கேட்போம். ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்தி என்ன, எல்லாம் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும், ஒருத்தர் 2 பேர், அத்தனை பேரும் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும், மாற்றம் இல்லாமல். 10 கேள்வின்னா 10 கேள்விக்கும் பதில் சொல்லணும். எல்லோரும் நோட் வச்சுக்கோங்க. வேணா டெஸ்க் வேணால் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் டெஸ்க் போட்டால் ரொம்ப தூரம் ஆகிடும். மைக் வச்சுக்கலாமா? மைக் வச்சுக்கலாம். டெஸ்க் போட்டு விட்ருங்க, எழுத வசதியாக இருக்கும். சரியா? இத்ராக்கே மஅய்யத்தே இலாஹியா, இதுதான் இந்த மார்க்கத்துடைய அசல். அதுக்கு என்ன ஆதாரம்? ஓ மாக்கும் ஐனமாக்கும். ஆதாரம் என்ன? இதான் மார்க்கத்துடைய அசல். பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஃதலல் ஈமான், ஈமானிலே மிக உச்சகட்டமான ஈமான், அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த. ஹதீஸ் எடுங்க. ஹதீஸ் சொன்னால் டக்குன்னு எடுக்கணும் உலமாக்கள். அதுதான் உலமாக்கள் முன்னாடி உட்காருன்னு சொல்கிறேன் நான். இதில் முசல்லா போட்டு பாய் போட்டு உலமாக்கள் உட்கார வச்சுருக்கேன். ஹதீஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன், எடுத்து கொடுங்க. ஈமானிலே அஃதலான ஈமான் ஆகிறது அன்னல்லாஹ மஅக, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். ஹைஸு குன்த, எடுங்க, நீ எங்கிருந்த போதும். இதுதான் ஈமான்ல அஃதலுல் ஈமான்ட்டாங்க. அந்த நிலை வந்துருச்சுன்னா அஃதலுல் ஈமான் உன்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். 24 மணி நேரம் வந்துருச்சுன்னா 24 மணி நேரமும் நீ அஃதலுல் ஈமானில் இருக்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வந்துச்சுன்னா அவ்வளோதான் உண்டு ஈமான், அஃதலுல் ஈமானில் இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சுங்களா? வாங்க. இன்ன அஃதலுல் ஈமானி
அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசு குன்த. ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. தபரானியில் வரக்கூடிய ரிவாயத் இது. ஹில்யத்துல் அவுலியா போன்ற கிதாபுகளையும் வந்திருக்கிறது. ஜி ஜி அப்போ ஈமானில் உச்சகட்டமான ஈமான் எதுங்க? 24 மணி நேரமும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற உணர்வு கொண்டு வரணும். இத்ராக் ஷால இந்த 3 நாள் மாநாட்டில் அந்த உணர்வுலேயே வளர்த்தணும் எல்லாரும். ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் என்னை விட்டு பிரிஞ்சு இல்லைன்னு அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த பயிற்சி எடுத்து வீட்டில் போனால் அந்த உணர்வு நமக்கு மேய்க்கணும். எந்திரிச்சா உட்காந்தா அல்லாஹோடு வாழ், லிவ் வித் அல்லாஹ். எந்திரிச்சா அல்லாவோட, உட்காந்து அல்லாவோடு, பேசினான் அல்லாவோடு, சாப்பிட்டார் அல்லாவோடு, தொழுதார் அல்லாவோடு. எல்லாம் என் கூட இருந்து தொழு வைக்கிறேன். அல்லா நீ தான் எல்லாம் என்னை தொழு வைக்கிற, நீ தான் எல்லாம் சாப்பிட வைக்கிற. 24 hours அல்லாவோடு இருக்கணும். நினைவு மறக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திங்க. சாப்பிட்றீங்க, அல்லா தான் நம்மளை சாப்பிட வைக்கிறான்பா சொல்லுங்கள். ஒழு சரி, அல்லா தான் உன்னை ஒழு செய்ய வைக்கிறான். தண்ணியிலையும் அவன் தான் இருக்கிறான், உன் கையிலையும் அவன் தான் இருக்கிறான். வாயை அசைப்பதற்கு அவன் தான் கூவத்து கொடுத்தான், கையை தூக்கிறதுக்கு அவன் தான் கூவத்து கொடுத்தான். இந்த உணர்வு ஒருத்தர் ஞாபகப்படுத்திங்க. ஒருவர் மறந்தால் அடுத்தவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி. துதக்கிர் எஹ்தாஹுமல் உஹ்ரா, ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்திக்கணும். கை நுசப்பிஹக கசீரம் வ நதுகுரக கசீரா. 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி என் கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி வை அல்லான்னு கேட்டாங்க. ஹாரூன் அஹிஷ் ஜூது பிஹி அஸ்ரி கை நுசப்பிஹக கசீரம் வ நதுகுரக கசீரா. அதுக்காக வேண்டி ஞாபகப்படுத்திங்க. சரியா பை ஜி? அப்போ ஈமானில் உச்சகட்டமான ஈமான் என்ன? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்ற இத்ராக்கு. இன்னொரு ஹதீஸில் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்ற அந்த உணர்வை எப்போதுமே பாதுகாத்துக்கொள். கல்பு விட்டு போயிடும், திடீர்னு மறந்துடும். வேறு சிந்தனை வந்தோன்னா அதுவும் போயிடும். அல்லாஹ் என் கூட இருக்கான், அல்லாஹ் என் கூட உணர்வுலேயே உட்காந்துருக்குறீங்க. நாஷ்டா வந்துச்சு, இட்லி வந்துச்சு. ஹை இட்லி பல்லா போயிட்டான், இட்லி வந்துச்சு. இட்லி வந்தோடனே இன்னும் அல்லாஹ்வின் சிந்தனை வரணும். ரொம்ப இட்லி நீ தான் அல்லாஹ் கொண்டு வந்த. அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பேச, இன்னொரு பேசக்கூடாது. திடீர்னு வந்து பாஷா மோலா முன்னாடி வர்றாங்க. அல்லாஹ் கொஞ்சம் இருங்க, என்ன பாஷா மோலாட்ட பேசிட்டு அப்புறம் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படி இல்லை. பாஷா மோலாலே நீ தான் அல்லாஹ் வர்ற. என்ன அஜ்மான் சொல்லுங்கள் அஜ்மான், நீங்கள் மோலா சொல்லுங்கள். மௌலானா மௌலா தான், மௌலா இஸ் மௌலா. பாஷா மௌலான்னு அர்த்தம். பாஷா சூரத்தில் வந்த மௌலான்னு அர்த்தம். சுலைமான் மௌலான்னு அர்த்தம் என்ன? சுலைமானுடைய சூரத்தில் வந்த மௌலா. ராஃபி மௌலான்னு அர்த்தம் என்ன? ராஃபியுடைய சூரத்தில் வந்த மௌலா. சொல்லுங்கள் மௌலா அப்படின்னு மௌலா பார்க்கணும். இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக. சதா அல்லாஹ் என்னோடு இருக்கிறன்ற உணர்வை நீ பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள்னு அர்த்தம் வைக்க பேர். அல்லாஹ் பாதுகாப்பு கேட்டு உன்ட்ட விண்ணப்பிச்சாரா? விண்ணப்பிச்சான் அல்லா தாலா. அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான்ற உணர்வை பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபதுக, உன் கூடயே அல்லாஹ் இருந்துகிட்டே இருப்பான். உன்னை விட்டு அல்லாஹ் நகர மாட்டான். யஹ்ஃபது, உன்னை பாதுகாப்பான். உன் நஃப்ஸில் பை அன்ஃபுஸில் என்னோடு அல்லாஹ் இருக்கிறான்ற உணர்வை கொண்டு வந்துட்டே இஹ்ஃபதில்லாஹ் மஅக. இஹ்ஃபதில்லாஹ் இஹ்ஃபல் இத்ராக்குல்லாஹ் மஅக. இஹ்ஃபல் மஅய்யத் இத்ராக்க மஅய்யத்துல்லாஹி ஃபீக. உன்னிலே அல்லாஹ் இருக்கிறான்ற உணர்வை நீ எப்பொழுதும் பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபதுக, அல்லாஹ் தஆலா உன் கூடயே இருப்பான். இஹ்ஃபதுக, உன்னை பாதுகாப்பான். ஃபீ இத்ராக்கி, அவன் இத்ராக்கில் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இது எதில்? அன்ஃபுஸில். அடுத்து பெருமாள் ஆஃபாக்கில் சொல்கிறாங்க இஹ்ஃபதில்லாஹ். திரும்ப ஏன் இஹ்ஃபதில்லாஹ் சொல்லணும்? ஒரு இஹ்ஃபதில்லாஹ் போதும் இல்லை, திரும்ப ஏன் சொல்லணும்? இஹ்ஃபதில்லாஹ் ஆஃபாக்கில் பார். முதல்ல அன்ஃபுஸில் பார், அடுத்து ஆஃபாக்கில் இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள்.
ஏனி எஃபல் இதராக்க மையத்துல்லாஹி ஃபில் ஹல்க், அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான்ற உணர்வை நீ பாதுகாத்துக்கொள். தஜிதுஹு துஜாஹக, உனக்கு முன்னாடியே அல்லாஹ் இருப்பதை நீ பெற்றுக்கொள்வாய். பத்தியா, ஃபர்ஸ்ட் எஹ்ஃபதுகன்னு சொன்னாங்க, ரெண்டாவது என்ன சொன்னாங்க? தஜிதுஹு, நீ அவனை பெற்றுக்கொள்ளுவாய். எப்படி சொல்லலை? அந்த உணர்வை மட்டும் அல்லாஹ் உண்டாக்குவான்னு சொல்ல, நீ பெற்றுக்குவ அல்லாஹ்வை. தஜிதுஹு, அவனையே தான் நீ பெற்றுக்கொள்ளுவாய், அவன் தான் இருக்கிறான். துஜாஹக, உனக்கு முன்னால். ரஞ்சபை அஹ்ரஜு திருமதி வ அஹ்மத், முஸ்னத் அஹ்மதில் திருமதி வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாய் செய்கிறாங்க. என்ன பை, முக்கியமான ஹதீஸ் இது, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அன்ஃபுஸ்லையும் பார்க்கணும், ஆஃபாக்லையும் பார்க்கணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா பில் ஆஃபாக்கி ஒஃபி அன்ஃபுஸிஹிம். ஆஃபாக்லையும் காட்டுவேன், அடுத்து அன்ஃபுஸ்லையும் காட்டுவேன். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக்கி ஒஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அவர்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் இது எல்லாம் ஹக்கு தான் என்று நான் காட்டுவேங்கிறான். அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது, விளைஞ்சுங்களா? இன்னொரு வார்த்தை யஹ்ஃபதுல்லாஹ் தஜிதுஹு அமாமக, அல்லாஹ் தஆலாவுடைய இத்ராக்க பாதுகாத்துக்கொள், உனக்கு முன்னால் அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்வாய். விளைஞ்சுங்களா பை? அப்போ முன்னாடி அல்லாஹ் தன் அன்ஃபுஸலையும் பெற்றுக்கொண்டாச்சு, ஆஃபாக்களையும் பெற்றுக்கொண்டாச்சு. ஜி தண்ணி கொடுங்க. இப்போ தண்ணி யார்கிட்ட கேட்டேன்? ராஃபி முன்னாடி இல்லை, மௌலாட்ட கேட்டேன். ஏன்னா எப்போ அமாமக்க நான் மௌலாவை பெற்றுக்கொண்டேனோ, பிஸ்மில்லா, நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா தஜிதுஹு துஜாஹக, தஜிதுஹு அமாமக்க, உனக்கு முன்னால் அவனை தான் பெற்றுக்கொள்கிற. அப்போ எதை கேட்டாலும் அவன்கிட்ட தான் நீ பெறுவாய். கொஞ்சம் இட்லி வைங்க பை, கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க பை, மோலாட்ட தான் கேட்கணும். ஜி நீ எங்கே போனாலும் உன் அவன் தான் நிற்பான். தூ ஜிதர்பி கயா மைரஹா தூபது, நீ எந்த மூலையில் போனாலும் அங்கே நான் தான் உனக்காக காத்திருந்தேன். நீ மளிகை கடைக்கு போனாயே அங்கே நான் தான் காத்திருக்கேன் உனக்காக வேண்டி, ரொம்ப நேரமாக காத்திருக்கேன், வா என்ன வேணும், மோலா தான் நிற்பான். இந்த இதிராக்கு எப்போ வரும்? தஜிதுஹு துஜாஹக்க வந்தா. நீ எந்த உதவியும் யார்ட்டையும் கேட்க மாட்டா, அல்லாட்ட ஒருத்தன்ட்டு தான் கேட்ப. 24 மணி நேரம் மௌலா ஒருத்தனை மட்டும்தான் போகும். ஏக்கு பீனி ஏக்கு தானி, ஒன்றையே பார், ஒன்றையே பெற்றுக்கொள். ஜி அப்போ என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாக், இதா சஅல்த, நீ எதை கேட்டாலும் ஃபஸ்அலில்லாஹ, அல்லாட்ட கேளு, மனுஷன்கிட்ட கேட்கவே கேட்காத. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோமா இன்ஷா அல்லாஹ். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், பாய் எடுத்து போடுங்க, தலைமை எடுத்து போடுங்க, மனுஷன்டே கேட்காத. இன்றைக்கி பூரா அதே உணவு இருக்கலாமா? இந்த 3 நாள் எதை கேட்டாலும் மௌலாட்ட தான். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறி டிக்கெட் கேட்டாலும் யார்ட்ட கேட்கணும்? மௌலாட்ட. அவனை தவிர இன்னொன்று கேட்காதீங்க. ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ் இடத்திலே கேளு. ஏன் நீ யார்கிட்ட போய் கேட்குறியோ அங்கே மௌலா தான் இருக்கிறான். நீ மனுஷன்ட்ட உணர்வோட கேட்டால் மனுஷன்ட்ட கேட்ட, அல்லாட்ட கேட்குற உணர்வோட கேட்டால் அல்லாட்ட கேட்ட. ஓ, உணர்வு தான் இங்கே மாறுது. என்ன பை, உணர்வு தானே மாறுது, அதுதான் இல்லையா? ஒருத்தர் வந்து சட்னி ஊற்றுறார், 5 பேர் 10 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. கொஞ்சம் சட்னி கொடுப்பான்னு இந்த குழு கேட்டது அவரிடத்துல. அவர் சட்னி கொண்டு வந்து வந்தார், சாம்பார் கொண்டு வந்து கொடுத்தார். இப்போ இந்த 10 பேருக்கு அவன்கிட்ட கேளுங்க, நீங்கள் சாம்பார் யார்கிட்ட கேட்டீங்கன்னு. ஒருத்தர் சொல்லுவார், என் தம்பிகிட்ட கேட்டேன். அவர் அண்ணன். ஒருவர் என் தம்பிகிட்ட கேட்டேன்னுவார். அடுத்த நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க? எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன். அவர் யார்? அவருக்கு தம்பி. நீ யார்? அடுத்த நீ யார்கிட்ட கேட்டீங்க? என் மகன்கிட்ட கேட்டேன். அவர் விவசாயம், அவர் வந்து இவங்க அத்தா. அடுத்தவர்கிட்ட கேட்டேன். நீ யார்கிட்டப்பா கேட்ட? எங்கள் வாப்பாட்ட கேட்டேன். அவர் பையன். நீ யார்கிட்ட? என் மாமாட்ட கேட்டேன். என் மச்சான்கிட்ட கேட்டேன். ஆளுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் அவர் எல்லாத்துக்கும் உறவு, கல்யாண பந்தி, உறவுலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. 10 பேர் உறவில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு பந்தியில் சாம்பார் கொண்டு கொடுத்தாருப்பா. நீ சாம்பார் யாரிடம் கேட்டாய்?
ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் வாப்பாட்ட கேட்டேன், ஒருத்தர் மகன்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் அண்ணன்ட்ட கேட்டேன், தம்பிகிட்ட கேட்டேன், மச்சான்ட்ட கேட்டேன், மருமன்ட்ட கேட்டேன், மாமனான்ட்ட கேட்டேன், நாலு சொல்லுவாங்க இல்லையா? யாருமே மௌலாட்ட கேட்டேன்னு சொல்ல மாட்டார். ஏன்? அவர் மருமகனாக பார்க்குறாரு, ஒருத்தர் மாமனாராக பார்க்குறாரு, ஒருத்தர் அண்ணனாக பார்க்குறார், ஒரு தம்பியாக பார்க்குறார். அவரவர்கள் அவங்ககிட்ட தான் வாங்கினாங்க. நீ மௌலாவை பாரு, நீ ஆட்ட கேட்ட, மௌலாட்ட கேட்டேன். இதா சால்த்த, இனி எதை கேட்டாலும் ஃபஸ் அல் இல்லை, அல்லாட்ட மட்டும் கேளு. வைதஸ்தான்த, நீ எதை உதவி கேட்டாலும் ஃபஸ்தைன் பில்லா, அல்லாவை கொண்டு மாத்திரம் உதவி தேடு. நீ எந்த உதவி எப்பொழுது ஃபைதஸ்தான்த, எப்போ உதவி கேட்டாலும் ஃபஸ்தைன் பில்லா, அல்லாஹ் இடத்திலே மட்டுமே நீ உதவி கேளு. வேறு யார்ட்டையும் கேட்டுறத. என்ன அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸை எழுதி ஃப்ரேம் போட்டு வீட்டில் பெருசாக மாட்டி விட்ருங்க. டெய்லியும் ஞாபகப்படுத்திங்க. என்னப்பா இது? அப்படியே இந்த ஹதீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோனில் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிடும். கேட்டால் அவனோட மாத்திரம் கேளு. மனைவி இடத்துல கேட்காத, மொலாட்ட கேளு. மனைவி இடத்துல கேட்காத, மொலாட்ட கேளுன்னா மனைவி சாம்பார் கொண்டு வராங்க, உன்கிட்ட கேட்க மாட்டேன், உன் தயவே தேவையில்லை, உதவியே தேவையில்லை, நவருடி, நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன். அப்படியா? நீ மனைவியை பார்க்காதன்னு அர்த்தங்க. வரக்கூடியவங்க மௌலவா பாரு. तूने भूला मुझे मैं न भूला तुझे, तूने भूला मुझे मैं न भूला तुझे, सूरते मादरी में लुभाया तुझे, सूरते मादरी में लुभाया तुझे, सूरते पीदरी में संभाला तुझे, सूरते पीदरी में तू जिधर भी गया मैं रहा दूबदू, तू जिधर भी गया मैं रहा दूबदू, अल्लाहू 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 तू जिधर भी गया, நீ எங்கே சென்றாலும் மைரஹா தூபது, நான் தான் முன்னாடி இருந்தேன், நீ பார்க்கல, நான் என்ன செய்யட்டும்? நீ கவனிக்கல, அதை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடு, கவனிக்க ஆரம்பிச்சிடு. தூ ஜிதர் பி கயா மைரஹா தூபது, அது விளங்க ஆரம்பிச்சிருங்க. என்ன भाई, समझ में आ गया भाई बात? அப்போ அவ்வலுத்தீனி மாரிஃபத்துல்லான்னு ஹதீஸில் வருது. மார்க்கத்தில் முந்தியது மாரிஃபத்துல்லா, அல்லாஹுடைய மாரிஃபா. அதற்கு ஹதீஸ் எடுங்க. அவ்வலுத்தீன், மார்க்கத்தில் தலையானது மாரிஃபத்துல்லா. ஜி அலஞ்சேங்களா அப்படின்னு ஹதீஸில் வருது. அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ எஜமா சொன்னாங்க, ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அஸ்லுல் உலூம் அஸ்லுத்தீன் எதுங்க? இத்ராகே மய்யத், அல்லாஹ் உன்னோடு இருப்பதை உணருதல், இதுதான் அசல். சொல்லிட்டு எஜமா அதுக்கு அதை அடைவதற்கு வழி சொல்கிறாங்க பாருங்க. அஸ்ல இல்ம் ஸாத்தே குதாவந்தி கா இத்ராக் ஹை. அதை அடைவதற்கு என்ன செய்யணும்? எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறத நீ அறியணும். அப்போ இத்ராக் என்பதை அடைவதற்கு உண்டான வசீலா என்ன, தத்பீர் என்னான்னு கேட்டால் மாரிஃபத்துல்லா. மையத்துல்லாவை அடைவதற்கு வழி என்னங்க? மையத்துல்லாவை அடைவதற்கு என்ன வேணுங்க? மாரிஃபத்துல்லா. எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்? இது வரைக்கும் அல்லாஹ் தாலாவை அர்ஷலை வச்சு விளங்கிட்டு இருந்தோம். இப்போ ஷேഖுனா இர்ஃபான் கொடுக்குறாங்க, நமக்கு ஞானங்கள் கொடுக்குறாங்க. பாத்திபார் வஜூத் உன் கூட தான் அல்லாஹ் இருக்கும், உன்னை விட்டு அவன் பிரியவே இல்லை. எப்படி டப்பியை விட்டு தகரம் பிரியவில்லையோ,
நாற்காலியை விட்டு பிளாஸ்டிக் பிரியவில்லையோ, வளையலை விட்டு தங்கம் பிரியவில்லையோ, சட்டையை விட்டும் பஞ்சு பிரியவில்லையோ, அது மாதிரி ஒன்றை விட்டு மௌலா ஒரு நாளும் பிரிஞ்சவனே கிடையாது. இந்த மாரிஃபத்துல்லா அவசியம். மாரிஃபத்துல்லாவை கொண்டு தான் நீ மய்யத்துல்லாவை அடைய முடியும். மாரிஃபா அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை அறியணும்னு எப்போ நீ அவனை பற்றி அறிவதற்கு ஆசைப்படுவ, எப்போ அது உனக்கு உண்டாகும், மாரிஃபத்தில் எப்போ உண்டாகும்னா அதுக்கு என்ன வேணுங்கிற முஹப்பத்து வேணும்தான். முஹப்பத்துல்லா வேணும், ஹுப்புல்லா வேணும். ஆசைப்பட்டதான் அறியணும்னு ஆசைப்படுவான். முதல்ல லவ் வந்தால் தான் அதுக்கு பின்னாடி நீ அவனை பற்றி இர்ஃபானும் கூட வரும். காதல் வேணும் ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை. பை ராஃபி ஒரு பொம்பளைய பார்த்துட்டாரு, கல்பில் முஹப்பத் வந்துடுச்சு, கண்டவுடன் காதல். 2 நாள் தெருவில் வந்துச்சு. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தாரு, கல்பில் லவ் வந்துடுச்சு. இப்போ அதில் விட்டுருவாரா? என்ன செய்வார்? இப்போ இந்த பிள்ளை பேர் என்ன? அடுத்து இப்போ ஆராய்ச்சி பண்ணுவார். ஃபஸ்ட்டு எப்படியாவது யார்கிட்டயா மண்டை பிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கூட எங்கே படிக்குது, அடுத்த ஆராய்ச்சி எங்கே படிக்குது, ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் படிக்குது, அவங்க அம்மா யார், அவங்க அத்தா யார், ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? அந்த பிள்ளை பேர் வந்து ஜல்காமா. கண்ணை பிடிச்சிட்டார். வந்துட்டாங்கப்பா ஜல்காமா மறுபடியும். ஜி ஜல்காமா பேருடைய அசல் என்னப்பா அது? ஜி சுலேகான்னு வச்சுருப்பாங்களோ, சுலேகாமான்னு கூப்பிட்டு கூட கடைசியாக ஜல்காமான்னு ஆயிடுச்சான்னு தெரியல. காணா போகிற ஜல்காமா மறுபடியும் கிடச்சிட்டாங்க பாருங்க. புறவச்சியில் காணா போனாங்க அந்த அம்மா, மறுபடியும் வந்துட்டாங்க. கண்பு விட்டுருவாரா? அவங்க அத்தா யார்? ஜி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். ஜி என்ன படிக்குது நோ மட்டுமா? அப்போ எப்போ முதல்ல தெருவில் 100 பேர் போகிறாங்க, 1000 பேர் போகிறாங்க, எல்லாத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அவர். துருவி ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாரு? ஏன் மாரிஃபத் பிள்ளை பற்றி ஏன் முதல்ல முஹப்பத் வந்துருச்சு, அதனால தான் தேடுறாரு. தெருவில் 1000 பேர் போகிறாங்க, எல்லாத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. என்னப்பா அந்த பிள்ளை யார், அவங்க அத்தா யார், அம்மா தொலாவி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறார். நாம் நேசிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்மளை நேசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? முதல்ல விளைஞ்சிக்கலாம். கடைசி அப்புறம் என்ன பண்ணுவார்? எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சா சரி ஓகே சான்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதா என்ன செய்வாங்க? லவ் லெட்டர் கொடுக்குறது. அதெல்லாம் பின்னாடி தான் வரும். முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்களே, யாரும் தெரியுமில்லப்பா சான்ஸ் இருக்கான்னு. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அந்த பிள்ளை ஏற்கனவே 2 பேர் லவ் பண்ணிருக்குன்னு கேள்விப்பட்டேன். 2 பேரையா? அவன் 3ஆவதா? வேணாயா கை கழுவி, சான்ஸே கிடையாது. வேணாம் அஸ்ஸலாமு அலைக்கும், சரிப்பட்டு வராது நமக்கு. என்னப்பா வந்துக்குவாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா அவங்க அத்தா வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார், டிஎஸ்பியாக இருக்கார். சரி ஒத்து வராது, எனக்கு வேணாம். வம்பு எதுக்கு? என்கவுண்டரில் போட்டுருவாங்க. வம்பு எதுக்கு? வம்பு ஏதாவது வாட்ச்மேன் இருந்தால் பார்க்கலாம், டிஎஸ்பி ஆகுது. நாம் ஏதாவது சொல்ல அவர் சந்தேக கேஸுன்னு தெருவில் போகிறவனை கைது பண்ணி எங்கேயோ போய் யார்கிட்ட ஓடு அப்படின்னு சுட்டுட்டு சந்தேக கேஸை கைது பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனோம். போலீஸையே தாக்கி விட்டு தப்பி செல்ல முயன்றார் அப்படின்னு கையில் கட்டுவேற போட்டுக்கோங்க. தப்பி செல்ல முயன்றார், தெரிஞ்சுங்களா? சுட்டு விட்டோம். இன்னும் போலீஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்றோம். அவர் வர வழி இறந்து விட்டதாக டாக்டர் அறிவித்தார். பார்த்தா தெரியுது, டாக்டர் தான் அறிவிச்சாராம். நெஞ்சு சுட்டு செத்து போனோம், போலீஸ்காரன் தெரியாதா? பேப்பரில் எப்படி போகிறேன்னு தெரியுமா? உடனடியாக நெஞ்சில் 4 ரவுண்டு சுட்டுட்டு 4 குண்டை உள்ளே இறக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று மருத்துவர் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணி எல்லா மருத்துவம் சேர்ந்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்தார். பேப்பரில் போடுறாங்களே பாய், ரவுடிங்கள சுட்டு தள்ளிட்டு.
அதெல்லாம் பேப்பரில் கண் முன்னாடி வருது, ராஃபி முல்லா வேணாம்ப்பா, டிஎஸ்பியா சரி, இதான் நமக்கு வாட்ச்மேனு, ஏதாவது சொங்கி ஆஃபீஸர்னா பிரச்சனை கிடையாது, வேணுமே வேணாயா, நமக்கு ஒத்து வராது. சிச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த பழம் புளிக்கிற பழம், இந்த பழம் வேணாம், அதான் இனிக்கிற பழமாக நம்ம கடையில் விற்பாங்க, வேறு கூட வாங்கிக்கலாம். என்ன பை, திராட்சை பழம் தீங்கன்னு ஆசிரியர் கடையில் கேட்டிருக்கான், கிலோ 20 ரூபா 25 ரூபா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, எவ்வளோங்க பழம் அப்படின்னு, 250 ரூபா, இந்த பழம் புளிக்கிற பழம், அது வேணாம், நல்ல பழமாக வேறு சாதா கொடுங்க அப்படின்ட்டான் உடனே. அது மாதிரி கிட்டாதாயின் வெட்டன மர, கிட்டாதாயின் அது கிடைக்கிதுன்னா வெட்டுனா மறந்துட வேண்டியது. அப்போ எதுக்கு ஆராய்ச்சி இப்போ வருது, எப்போ மூலம் வருது ஆராய்ச்சி, முஹப்பத்துக்கு பின்னாடி தான். இப்போ மாரிஃபத்துக்கு அசல் முஹப்பத்துன்ட்டாங்க. முஹப்பத்து எப்போ வந்துச்சு இவருக்கு ஃபஸ்ட்டு, அந்த பொம்பளை மேலே எப்போ வந்துச்சு, நசர் முஷாஹதா. முஹப்பத்துக்கு அசல் முஷாஹதா. நீ எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பார்க்குறாரோ அந்த அளவுக்கு முஹப்பத் அதிகமாக. ஒரு நாள் பஸ்ஸில் பார்த்தாரு இந்த பிள்ளைய, திரும்ப 4 வருஷம் கழிச்சு தான் பார்த்தாரு முஹப்பத் வரும் அது, அப்புறம் 4 வருஷம், அதனால் திரும்ப திரும்ப டெய்லி பார்க்குறாரு. அவன் முஷாஹதா அதிகரிக்க அதிகரிக்க முஹப்பத் அதிகரிக்கும்ட்டாங்க. யார் சொல்கிறா, ஷஹாபுத்தீன் சுஹரவர்தி ரஹமத்துல்லா அலை. முஷாஹதா அதிகரிக்க அதிகரிக்க பார்வை அதிகரிக்க அதிகரிக்க திரும்ப திரும்ப பார்க்குறாரு, காலையிலும் பார்க்குறாரு, சாயந்தரம் பார்க்குறாரு, போகும்போது பார்க்குறாரு, பின்னாடி வரும்போது பார்க்குறாரு, பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் मोहब्बत கூடும். मुशाहदा से मोहब्बत बनता है. முஷாஹதா வர்றதுக்கு என்ன செய்யணுங்க, முஷாஹதா எங்கே பார்த்தாலும் நீ மௌலா பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும், முராகபா அல்லது முஜாஹதா, ரெண்டு ஒன்று தான். அப்படின்னா சதா மௌலா கூட வச்சு அல்லாஹ் முஜாஹதா செய், முராகபா செய். இந்த முராகபா ரூனுமாயே முஷாஹதா. இந்த முராகபாவினால் முஷாஹதா உண்டாகும், முஷாஹதாவினால் முஹப்பத் உண்டாகும், முஹப்பத்தினால் மாரிஃபத் உண்டாகும், மாரிஃபத்தை கொண்டு இத்ராக் மையத் உண்டாகும் என்று ஹஜ்ரத் ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி ரஹமத்துல்லா அலி எனக்கு சொன்னார்கள் என்று யார் சொல்கிறா, பாபா ஃபரீதுன் கஞ்சே ஷக்கர் ரஹமத்துல்லா. அல்லாஹு அக்பர், எல்லாமே பெரிய பெரிய மகான்கள். அதுக்கு தான் காலையில் உட்கார வச்சது முஜாஹதா முராகபால. அல்லாஹ், இது கசரத் சே முராகபா கியா கரோன்னு தாதா சர்கார் அடிக்கடி சொல்லுவாங்கன்னு என் ஷேக் நான் சொன்னான். கசரத் சே முராகபா, எங்கே உட்காந்தாலும் முராகபா. மணிக்கணக்கு உட்காரணும் அவசியம் இல்லை, பொதுவாக உட்காந்து திரும்ப நடந்து போனியா, ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சா முராகபா உட்காந்து, பஸ்ஸில் உட்காந்து 5 நிமிஷம் டைம் கிடைக்கும் போதெல்லாம், ஒரு வேலைக்கு அடுத்த இடம் கிடைச்சா உடனே முராகபா உட்காந்து சதா அந்த இத்ராக்கில் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் முராகபாவில் செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவு நீங்கள் மௌலாவை அடைவீர்கள். இப்போ நாளைக்கு இந்த நேரத்தில் கேட்பேன், இன்றைக்கி போகிறேன் எவ்வளோ நேரம் முராகபா செஞ்சீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் அதையும் குறித்து வச்சுக்கோங்க முராகபாவில். நாளைக்கு ஒருத்தர் 5 மணி நேரம் செஞ்சேன்னு சொல்லுங்கள், 4 மணி நேரம் செஞ்சேன்னு சொல்லுங்கள், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ டைம்லேருந்து இந்த டைமில் நாளைக்கு இதே டைம் வரைக்கும் 24 ஹவர்ஸில் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி யார் ஹையஸ்ட்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு போய் உட்காந்திங்க 5 நிமிஷம் முராகபா, முன்னாடி போய் உட்காந்து ஒழுச்சுட்டு உட்காந்துறீங்க, அல்லாட்ட பேசுறது, இல்லை நீ தான் என் கூட இருக்கிற, தொழுவு போகிற ரப்பே, இமாமல் நீ தான் நல்லா இருக்கிற, என்னை நீ தான் தொழு வைக்கிற ரப்பே. தொழுது முடிச்சுட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் முராகபா. குறைஞ்சபட்சம் தொழுகைக்கு முன்னாடி 5-10 நிமிஷம், பின்னாடி 5-10 நிமிஷம், ஒரு 10-10 நிமிஷம் ஆச்சா 20 நிமிஷம் ஆச்சு. 5 தொழுகைக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அதே 1.5 மணி நேரம் ஆயிரும். தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுஞ்ச பின்னாடி, ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முராகபாவோட முராகபாவோட முடி. சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் முராகபா, அங்கே போய் 10 நிமிஷம் தேவையில்லை, சாப்பிட வச்சுட்டாங்க, கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம். சிவமயில இருந்துச்சா, சாயா வந்துச்சு, 1 நிமிஷம் கண்ணு மூடி, மோலா சாயா வந்திருக்கு, இதில் நீ தான், பிஸ்கட்லேயும் நீ தான், குவத்து நீ தான் கொடுத்து. இட்லியில் முராகபா செஞ்சு அவரை முஷாஹதா செய்யுங்க, இட்லியில் மௌலா ஷூத் செய்யுங்க. அப்புறம் முஹப்பத் மாரிஃபத் மையத், என்ன அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்கள் பாடத்தை, எளிமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஷேகுமார்கள். ஒவ்வொரு செயலை துவங்குவதற்கு முன்பும் அந்த வேலையை முடித்த பின்பும் முராகபா செய்ய வேண்டும், தொழுகைக்கு முன்பும் பின்பும் முராகபா செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? எந்த வேலையும் வீட்டை வெளியே கிளம்புறீங்க,
2 நிமிஷம் முராக்கபா செஞ்சுட்டு வண்டி எடுங்க. முதல்ல இந்த கண்ணை மூடி ஒரே நிமிஷம் கண்ணில் வண்டியில் நீ தான் எல்லாம் இருக்கிற, நீ தான் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற, பார்க்கும் வசத்துக்குள்ள நீ தான் எல்லாம் இருக்கிற, முராக்கபா. திரும்ப வண்டி உள்ளே கொஞ்சம் நிப்பாட்டி இறங்குறதுக்குள்ளார 1 நிமிஷம் எல்லாம் பேசுங்க, சலாமத்தை கொண்டு நீ தான் எல்லாம் சேர்த்தேன். எந்த வேலை துவங்கும் முன்பும் அந்த வேலை முடிந்த பின்பும் மௌலாட்ட முஷாஹதா செய்யுங்க, மௌலாட்ட முராக்கபா செய்யுங்க. சாப்பிட்றது எல்லா வேலையிலையும், தொழுகைக்கு முன்பும் பின்பும், தூங்கிறதுக்கு முன்பும், தூங்கி எழுந்த பின்பும். குளிக்க போகிறீங்க, 1 நிமிஷம் மௌலா குளிக்க போகிறேன், அந்த சோப்பில் தண்ணி நீ தான் தேவைப்படுச்சு, நீ தான் கையில் குவத்து கொடுத்த. ஒது செய்ய போகிறீங்க, வேலை ஆரம்பிக்கணும்னா ஒது செஞ்சு முடித்த பின்னாடியும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எவ்வளோ நேரம் நீங்கள் முராக்கபால கழித்தீர்கள் என்பதை நாளை நினைவு கூறுது. இது பயிற்சிக்காக தான் இது ஒரு நாள். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்ட்ட பேசுறது 1 நிமிஷம். எந்த வேலை துவங்க இருக்கிறோமோ அந்த வேலையில் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறது. இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த பயிற்சி உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அல்லாஹுடைய மாரிஃபத்தின் பக்கம் இந்த முஷாஹதா, இந்த முராக்கபா முஷாஹதாவை கொண்டு போகும். முஷாஹதா அப்படியே முஹப்பத்தின் பக்கம் கொண்டு போகும். முஹப்பத் மாரிஃபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மாரிஃபத் இதராக்கே மய்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அஃதலுல் ஈமான் நம்மளை வந்து அந்த ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அன்பியாக்களோடு, ஜி மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன கொண்டு போய் சேர்க்கும். அவங்க நம்மளே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஃபீ மகாதி சிதகின் இந்த மலீக்கி முக்ததிர், மலீக்கே முக்ததிர் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.